வணக்கம். தேர்வின் போது மாணவர்கள் செய்கிற தவறுகளை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஒரு தேர்வுக்கு ஒருவர் சரியாக தயாரிக்க வேண்டும், தேர்வுக்கு முதல் நாளிலிருந்தே தயாரிக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். தேர்வில் எப்படிப்பட்ட தவறுகள் தேர்வுக்கு செல்வதற்கு முன்பு நிகழ்கின்றன, தேர்வு எழுதும்போது நிகழ்கின்றன, தேர்வை எழுதி முடித்த பிறகு நேர்கின்றன அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ தேர்வுக்கு முன்னாடி என்ன தவறுகள்னால், கடைசி நேரத்தில் படிக்கிறது, அப்படியே கடவுரு தட்டுறது, தகர தட்டுறது, மனப்பாடம் பண்ணுறது, புரியாமல் ஒரு மனப்பாடம் பண்ணுறது, கடைசி நேரத்தில் படிக்கிறது. அப்போ என்ன ஆகும்னா, அந்த எண்டு டைமில் படிக்கிறது தான் இந்த கடைசி நிமிஷத்தில் படிக்கிறது. அதில் நேரத்தை ஒதுக்கவே முடியாது, ரிவிஷனுக்கெல்லாம் நேரமே இருக்காது, திருப்புறத்துக்கு நேரமே இருக்காது, அந்த மாதிரி படிக்கிறது. இப்படி படிக்கும்போது என்னென்னா, எப்படி தேர்வில் கேள்விகள் கேட்பாங்கங்கிற அந்த எக்ஸாம் ஃபார்மெட்டே தெரியாமல் படிக்கிறது. ஏன்னா கடைசி நேரத்தில் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இதில் என்ன கேள்வி கேட்குறாங்க, இதில் என்ன கேட்குறாங்க, எப்படி கேள்வி கேட்குறாங்க, இதெல்லாம் வாய்ப்பே இல்லாமல் அப்படியே படிச்சுட்டு இருக்கிறது. அதில் என்ன ஆகும்னா, டைமே இருக்காது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கோ, அல்லது எப்படி நம்ம அழகாக ஆன்சர் பண்ணலாம், எதுலேருந்து கேள்வி அதிகம் கேட்குறாங்க, எது இந்த போர்ஷன்லேருந்து கேள்வி வருமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. படிக்கும்போது அப்படியே தோராயமாக படிக்கிறது, ஒரு ஹாஃப் அ ஷார்ட் ரீடிங். அப்புறம் முக்கியமான கேள்வின்னு இவங்களே அஸ்யூம் பண்ணிக்கிறது, இது முக்கியமான கேள்வி, இது படித்தா வரும் அப்படின்ட்டு ஒரு 10 கேள்வி மட்டும் படிச்சுட்டு போகிறது. அது 10 கேள்வி வந்தால் தான் நான் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு கடைசி வரைக்கும் அது வருதான்னு பதட்டத்திலேயே இருக்கிறது. இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று என்னென்னா, படிக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உணவு, ஊட்டச்சத்து இதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் 10 மணி நேரம் விடிய படிக்கிறது. இப்படி படிக்கிறதுனால என்ன ஆகும்னா, இவங்களுக்கு மனப்பாடம் ஆகாது, மனசுலையும் நிற்காது, புரிஞ்சுக்கிட்டே படிக்க மாட்டாங்க, கரதலை மனப்பாடமாக படிப்பாங்க. இதில் என்னென்னா, இந்த மொதல் சென்டென்ஸ் மறந்துடுச்சுன்னா எல்லாமே மறந்துடும். இது ஒரு பெரிய பிரச்சனை. அதனால் என்னென்னா, புரியாமல் படிக்கிறது, அப்புறம் தெளிவு இல்லாமல் படிக்கிறது, எப்படி கேட்பாங்கன்னு தெரியாமல் படிக்கிறது, இதெல்லாம் சரி. ஒரு தேர்வுக்கு படிக்கணும்னா என்ன பண்ணணும், பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து எந்தெந்த மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு ஊருக்கு போகிறது, எந்த ஊருக்கு போகிறோன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அந்த பேருந்தில் பயணம் பண்ண முடியும். பேருந்து அழகாக இருக்குதுங்கிறதுக்காக அந்த பேருந்தில் நம்ம பயணப்படுறதில்லை. யாராவது ஒருத்தர் அற்புதமான பேருந்துங்க அழகாக இருக்குது அப்படின்னா அதில் ஏறிடுவோமா, நான் போக வேண்டிய ஊருக்கு போகுதா அப்படின்னு கேட்டுட்டு தானே ஏறுவோம். அதே மாதிரி தான் இந்த கேள்விகள் நம்மக்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஆனால் அதெல்லாம் பார்க்க உங்களுக்கு நேரமே இருக்காது. இன்னொன்று, பழைய கேள்வித்தாள்களை எடுத்து அதையெல்லாம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கான நேரமும் இருக்காது. அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரீடிங் மெட்டீரியல்ஸே ப்ராப்பராக அசம்பிள் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாட்டனினா, பாட்டனி மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கணும். பாட்டனி புக்கு, பாட்டனி ப்ராக்டிக்கல் நோட் புக்கு, நம்ம கிளாஸில் எடுத்த நோட்ஸு, கொஷின் பேப்பர்ஸ் இதெல்லாம் இருக்கணும். இது எதையுமே அரேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறது ஒரு விதமான தவறு. கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு நோட்ஸ் இருக்காது, புக் இருக்காது, கொஷின் பேப்பர் வச்சதுக்கு இருக்காது. இதெல்லாம் ஒரு பிரச்சனை. இன்னொன்று என்னென்னா, இந்த பதட்டத்தினால என்ன பண்ணுவாங்கன்னா, ஹால் டிக்கெட் எல்லாம் போயிடுவாங்க எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு, அப்புறம் ஓடி வருவாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள், அல்லது கொண்டு போக வேண்டிய பேனா பென்சில் எதையாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டு போவாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடிய மிஸ்டேக். இது எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க பண்ணக்கூடிய தவறுகள். சரி, எக்ஸாம் நடக்கும்போது என்ன மாதிரி தவறுகள்னால், லேட்டாக போவாங்க, ஒரு 15 நிமிஷம். இது மாதிரி போன உடனே என்ன ஆகும்னா, பயங்கர பதட்டமாயிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே லேட்டாக போயிட்டாங்க, இப்போ எக்ஸாம் எழுதி ஆகணும். 3 மணி நேரத்தில் 1/4 மணி நேரம் போயிடுச்சு. சில நேரங்களில் ரொம்ப அந்த இன்விஜிலேட்டர் மாட்டேம்பாங்க. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி உள்ளே போகிறதுக்குள்ளேயே அந்த டென்ஷனில் படித்ததெல்லாம் மறந்து போயிடும். ஏன்னா பதற்றமும் பயமும் மறதியை அதிகரிக்கக்கூடிய இயல்புகள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்னென்னா, சில பேர் கடைசி நேரம் வரைக்கும் படிச்சுட்ருப்பாங்க, அதில் செம கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க. அதில் இந்த கடைசி நேரம் வரைக்கும் படிக்கக்கூடாது. ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி படிக்கிறத நிறுத்திட்டு மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டு போனால் படித்ததெல்லாம் தானே தண்ணீரில் மூழ்கின தானே மேலே வர மாதிரி வரும். ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் வில் சப்ளை த ஆன்சர். பட் அதை புரிஞ்சிக்காமல் இவங்க என்ன பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் போட்டு படிச்சுக்கிட்டு அங்கே உள்ளே போய் கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்னென்னா, சில பேர் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை சரியாக படிக்க மாட்டாங்க. பார்த்திங்கன்னா 3 கேள்விக்கு பதிலாக 4 கேள்விக்கு பதில் எழுதிடுவாங்க. இதனால் என்ன ஆகும், டைம் மேனேஜ்மெண்ட் பிரச்சனை வந்துடும். 3 கேள்வி தான் எழுதணும், ஃபார்மெட்டே படிக்கிறது இல்லை. இன்னொன்று என்னென்னா, கீவேர்ட்ஸே படிக்க மாட்டாங்க. எக்ஸ்பிளைனா டிஃபைனா எதுவுமே படிக்காமல் அப்படியே எழுதுறது, மானாவாரியாக படித்ததெல்லாம் இறக்கி வைக்கிறது.
இதில் என்ன ஆகும்னா டைம் மேனேஜ்மெண்ட்டு சரியாக பண்ண மாட்டாங்க. இதனால் என்ன ஆகும்னா ஒரு கேள்வி நல்லா தெரிஞ்சிச்சுன்னா அதை அப்படியே வளைச்சி எழுதுறது, நிறைய எழுதுறது, அதுலேயே நிறைய டைம் போயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற கேள்விக்கெல்லாம் பதட்டமாகி அரைகுறையாக எழுதி தப்பு பண்ணுவாங்க. சில பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா நிறைய பேஜஸ் எழுதுனா நிறைய மார்க் வரும்னு நினைப்பாங்க. அதெல்லாம் டக்குன்னு எந்திரிச்சு நிறைய பேஜெல்லாம் எழுதுவாங்க. அது ஒரு பிரயோஜனம் இல்லை. கரெக்டாக எழுதுகிறோமா, சரியாக எழுதுகிறோமா, தேவையான எழுதுகிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். கொஷின்ஸை புரிஞ்சுக்கணும், மிஸ்இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது. கொஷின்ஸை தெளிவாக படிச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு எழுதணும், அது ரொம்ப முக்கியம். சில நேரங்கள் என்ன ஆகும்னா கொஷினையே தப்பாக படிச்சுட்டு வேறு ஒரு ஆன்சர் எழுதிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி எழுதும்போது என்ன ஆகும்னா இவங்க ஒன்று கேட்டிருப்பாங்க, அவன் ஒன்று எழுதிட்டு வருவாங்க. வெளியே வந்த பிறகு தான் அது தவறுன்னு தெரியும். அதில் தெளிவாக படித்து அதை மிஸ்இன்டர்பிரேட் பண்ணாமல் சரியான ஆன்சர் எழுதணும். சரி, ஒரு கேள்விக்கு விடை தெரியல அப்போ அப்படின்னா, படித்தது ஏதோ கொஞ்சம் தகராறு இருக்குன்னா உடனே அங்கேயே ஸ்டக் ஆகக்கூடாது, அடுத்த கேள்விக்கு போயிருங்க. அப்படியே ஆன்சர் பண்ணிகிட்டே வரும்போது என்னென்னா சொன்ன மாதிரி இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து கொஞ்சம் நேரம் கழித்து அதற்கான சரியான ஆன்சர் வரும். சரி, சில கேள்விக்கு ஒரு அரைகுறையாக தெரிஞ்சால் கூட எழுதி வைங்க, ஏதோ ஒரு மார்க் கிடைக்கும். நான் முழுசாக எழுத முடியலைன்னா அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க, ஒரு பார்ஷியல் ஆன்சராவது எழுதுங்க. அப்புறம் கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் தெளிவாக இருந்தாலே, எப்போவுமே இந்த ஹேண்ட் ரைட்டிங் தெளிவாக இருந்தாலே அது ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுத்துருது. அது யூ ஆர் டிசிப்ளின்டு, யூ ஆர் ஆர்கனைஸ்ட் அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணுது. அதில் என்னென்னா ஹேண்ட் ரைட்டிங்கை ஓரளவுக்கு படிக்கிற மாதிரி அழகாக எழுதுங்க. எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா மொதல் ஆன்சர் அப்படியே பளபளன்னு இருக்கும், போக 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 கிரிக்கிடுவாங்க. அப்படி இல்லாமல் கடைசி வரைக்கும் தெளிவாக எழுதுறதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணி ரிவிஷன் டெஸ்ட்டில் எழுதுனீங்கன்னா டைம் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. அப்போ தான் டைம் மேனேஜ்மெண்ட்டில் பிரச்சனை இல்லாமல் எல்லா கேள்விக்குமான பதிலை எழுத முடியும். அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணிக்கிட்டு வாங்க. எப்போவுமே நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். அது என்னென்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணால் ஒருவேளை ஆன்சர் குறைவாக தப்பாக இருந்தால் கூட மார்க்கு கிடைக்கிறது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, மேக்ஸு இதெல்லாம் அதுக்கான ஃபிசிக்ஸ் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதை ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக எழுதுங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்பர் போடுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கேள்விக்கு பதில் எழுதிடுவாங்க, நம்பர் போட மாட்டாங்க. நம்பர் போடுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் எழுதுகிற விடையில் தேவையான இடத்துல கிராஃபு, சார்ட்டு, டயக்ராம் இதெல்லாம் போடுங்க. இதெல்லாம் போட்டிங்கன்னா அதை பார்த்துட்டே மதிப்பெண்கள் அதிகமாக கொடுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் தெளிவாக பண்ணுறது எக்ஸாமில் பண்ணணும். சரி, எல்லாம் எழுதி முடிச்சிட்டிங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா அந்த விடைகளை நிறைய பேர் ரிவ்யூ பண்ண மாட்டாங்க. ரிவ்யூ பண்ணணும். அது ஒரு தடவை ரிவ்யூ பண்ணால் தான் ஏதாவது கூட சேர்த்த முடியுமா, வேறு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண முடியுமா, அதையெல்லாம் பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணாத கேள்விகள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு விடை தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதையெல்லாம் நம்ம தவிர்த்தோம்னா ஒரு தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் பெற முடியும். அதனால் தயவு செய்து கடைசி நிமிடத்தில் படிக்காதீர்கள், கடைசி நிமிடத்தில் தேர்வு அறைக்கு செல்லாதீர்கள். தொடக்கத்திலிருந்தே படியுங்கள், தெளிவாக படியுங்கள், மனத்தை தளர்த்தி கொண்டு படியுங்கள், மகிழ்ச்சியாக படியுங்கள். அது வெற்றி வாய்ப்பை உங்கள் மடி மீது விடச் செய்யும். நன்றி, வணக்கம்.